ஹாய், நான் உங்கள் தெரசா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கான மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறீங்க. இவங்களோட லுக் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம், இதெல்லாம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட பேர் வந்து வினோதினி. இவங்க என்கிட்ட எப்படி மேக்கப் புக் பண்ணாங்கன்னா, இவங்களோட சிஸ்டர் வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர். அது மூலியமாக தான் இவங்க என்கிட்ட வந்து மேக்கப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. மகாவோட பேபி ஷவர் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அவங்களோட ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மத்தியானம் வந்து நம்மளுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் மேக்கப் இருக்குதுன்னு சொல்லி, அந்த மேக்கப் ஒர்க்கு தான் இது. இவங்களுக்கு வந்து அக்டோபர் 21 தான் என்கேஜ்மெண்ட் நடந்தது. நான் வந்து இவங்களுக்கு 18th நைட்டே வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டேன். ஒரு நாள் முன்னாடி தான் நான் போட்டேன். அதாவது ஃபங்க்ஷனுக்கும் ஒரு நாள் கேப் விட்டுட்டு அதுக்கும் முந்தின நாள் தான் நான் போட்டிருந்தேன். நான் பார்லரில் தான் இவங்களுக்கு மெஹந்தி போட்டுட்ருந்தேன். அப்போ வந்து இடையில கஸ்டமர்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி நான் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து மெஹந்தி எல்லாமே போட்டு விட்டுட்டேன். மெஹந்தியுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டே அவங்களுக்கு வந்து ஹேர் எல்லாம் நல்லா சிக் எடுத்து கோம் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நான் ஃபேஸ் மேக்கப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணுக்குமே லென்ஸ்லாம் போட்டு விட்டுட்டேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் தாங்க கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஹெவியான மேக்கப் எனக்கு வேண்டாம்க்கா, என்னோடய ஸ்கின் டோன் வந்து மாறக்கூடாது, ரொம்பவும் வந்து வெள்ளையெல்லாம் காட்ட வேண்டாம், நார்மலாக எனக்கு மேக்கப் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி தான் நான் மேக்கப் போட்டிருந்தேன். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. சேம் அதே மாதிரி தான் நான் ஹேர் ஸ்டைலுமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். வினோதினிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லாங்கான ஹேர் இருந்துச்சுங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி தான் ஒரு 3 months எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க அம்மாவே வந்து அவங்களுக்கு வீட்டில் வந்து ஹேர் கட் பண்ணாங்க போல். அது வந்து க்ராஸாக கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மறுபடியுமே பார்லர் போயிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கட்டோ லேயர் கட்டோ ஏதோ பண்ணிட்டாங்க போல். இல்லைனா அவங்க காட்டின ஹேர் ஸ்டைல் வந்து அவங்களோட ஒரிஜினல் ஹேரில் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா தேவைப்பட்ட எக்ஸ்டென்ஷன் கூட வச்சுருக்கலாம். பட் ஆனால் அந்த ஒரிஜினல் ஹேர்லேயே அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த லென்த்து ஹேருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அவங்க ஃபோட்டோ காட்டினாங்க அவங்களோட ஒரிஜினல் ஹேர். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஹேரை போயிட்டு எப்படி தான் வெட்டினாங்க அப்படின்னு தெரியல. அவங்கள குறை சொல்ல முடியாது, தப்பு ஃபுல்லாக அவங்க அம்மா மேலே தான். பரவாயில்லைங்க. ஆனால் சின்ன ஹேராக இருந்தாலுமே நான் எக்ஸ்டென்ஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹேர் ஸ்டைலுமே நான் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருந்தது. அதையுமே நான் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். இவங்களோட ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மார்க் மட்டும்தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த அண்டர் ஐ கீழே பார்த்திங்கன்னா அவங்களோட பர்த் மார்க்குன்னு சொல்லி கொஞ்சம் இருந்தது. அதாவது நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மாதிரி லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி பர்த் மார்க்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் ஓரளவுக்கு தான் ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் போட்டு கவர் பண்ண முடியும். ஆனாலுமே வந்து நான் ஃபவுண்டேஷன்லாம் போட்டதுக்கப்புறமா அது ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு வந்து தெரியல. ஐஷேடோ பார்த்திங்கன்னா இப்போ இவங்க கட்டிகிட்ருக்கிற சாரீ, அதுக்கப்புறம் இவங்களோட செகண்ட் சாரீ, இது ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி காமனாக ஒரு கலர் தான் நான் போட்டு விட்டுருந்தேன். செகண்ட் சாரீ வந்து க்ரீன் வித் பிங்க் கலரில் இருந்தது. அந்த சாரீ வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க நேரில் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அந்த ப்ளவுஸ் ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஆனால் அந்த சாரியில் வந்து வினோதினி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. எங்களால் தாங்க அந்த சாரியில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியல. நானே அவங்கக்கிட்ட இருந்தால் ஃபோட்டோஸ் வந்து வாங்கினேன். அதையுமே நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஐஷேடோலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வினோக்கு வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி அங்கங்கே இருந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். இவங்களோட ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மச்சம் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எல்லாமே கரெக்டர் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமா அது எல்லாமே வந்து கவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்களோட அண்டர் ஐ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே அந்த அடையாளம், அதாவது பர்த் மார்க்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவுமே வந்து ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமா நான் லைன்ஸ் மாதிரி ஏதாவது வருமோன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரலைங்க. ஃபவுண்டேஷன் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு செட் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து நல்லா கவர் ஆகிடுச்சு. நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணது வந்து நார்ஸ் ஃபவுண்டேஷன் தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு நார்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாகவே சொல்கிறேன். அது போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் டைம் ஆக ஆக ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஒரு ஃபினிஷிங் கொடுக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஃபவுண்டேஷன். நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் எல்லாமே ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நெக் ஏரியாலுமே கொஞ்சம் பிளாக்காக இருந்துச்சு. அதனால அங்கேயுமே நான் நல்லா ஃபவுண்டேஷன் போட்டு நெக்கையுமே நல்லா கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். எப்பவுமே ஃபவுண்டேஷன் பவுடர்லாம் வந்து நெக் ஏரியாவுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான், ஏன்னா ஒரு சிலர்லாம் நல்லா லோ நெக்கில் ப்ளவுஸ்லாம் போடுவாங்க. அப்போ அது மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கலரில் இருக்கும். அதனால நெக் ஏரியாவே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணிடணும். வினோடது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கண்ணுங்க. அதனால நான் வெறும் மஸ்காரா மட்டும்தான் போட்டிருந்தேன். ஐலேஷ்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஐலேஷ் வந்து நான் வச்சேன். ஆனால் அந்த ஐலேஷ் லென்த்தாக இருந்தது. கட் பண்ணாலுமே ஏதோ ஒரு மாதிரி அந்த ஷேப்பே நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால நான் இந்த தடவை வந்து அவங்களுக்கு நான் ஐலேஷ் வந்து நான் யூஸ் பண்ணலை. இவங்க வந்து மேரேஜுக்குமே நம்மளை தான் புக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவுமே சீக்கிரமாக வந்துடும். எல்லாருமே நினைப்பீங்க, எங்கம்மா நீ வீடியோஸே போடுறதில்ல, ரொம்ப லேட்டாக தானே போடுற அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு பார்லர் ஒர்க்குமே கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இடையில வந்து கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருந்ததுனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் வாய்ஸுமே வந்து சரியில்லாமல் போயிடுச்சு. ஆல்ரெடி என்னோடய வாய்ஸே வந்து நார்மலாகவே ரொம்ப கரன்னு இருக்கும். இதில் கோல்டு வேறு இருந்ததுனால என்னால் இந்த வீடியோஸ்க்கு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. அதனால தான் வீடியோஸ் வந்து போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேங்க. இனி அடுத்தடுத்து நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடணும் தாங்க எனக்கும் ஆசை. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் எங்களுக்கு நோஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கான்டோர் வந்து பண்ணியிருந்தேன். நான் வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து கான்டோர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கே ரொம்ப ஹார்டாக தெரிய போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே பண்ணுவேன். வினோக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் தான் அப்ளை பண்ணி நான் கான்டோர் பண்ணியிருந்தேன். அதுவுமே ரொம்ப நீட்டாக வந்திருந்தது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு பவுடருமே யூஸ் பண்ணி நல்லா செட் பண்ணி விட்டுட்டேன். நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கண்ணுக்கு இந்த காஜல் போடுறது, அதுக்கப்புறம் மஸ்காரா, ஐலைனர் இதெல்லாம் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டேன். ஏன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஸ்கின்னில் செட் ஆகணும்ல, அதனால கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பவுடர் வந்து செட் பண்ணியிருந்தேன். லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கான ஒரு ஷேட் தான் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருந்தது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பல்லுக்கு வந்து கிளிப்பு போட்டிருந்தாங்கங்க. அதனாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே சிரிக்கவே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. இவங்க சைலண்ட்லாம் கிடையாதுங்க. ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, தொணன்னு என்ன மாதிரியே தான். ஆனால் அவங்க வீடியோக்காக பேசாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேரேஜ் வீடியோவில் கண்டிப்பாக நான் பேச வச்சிடுறேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நான் ஹேர் ஸ்டைல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வகுடுலாம் எதுவுமே எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நார்மலாக நான் எப்படி ஹேர் ஸ்டைல் வருவேனோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டு கோம் பண்ணிவிட்டு பேக் சைடு மட்டும் நான் கேட்ட ஹேர் ஸ்டைல் பண்ணி கொடுங்க அக்கான்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஒரு மாதிரி சில்கியாக சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. கட் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் இருந்தது கட் பண்ணாலுமே. ஃபைனலாக இவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க.
இந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லென்த்தான முடி, அதுவும் இல்லாம கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கு. அவங்களோட ஒரிஜினல் ஹேர்லயே பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப அழகா வருங்க அந்த ஹேர் ஸ்டைல் வந்து. நான் வந்து இந்த ஃப்ளவர் வந்து எனக்கு வைக்கிறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் யோசித்து தான் வச்சேன். ஏன்னா நான் சொன்ன பூ வந்து வேறு. அவங்க அண்ணா போயிட்டு பூ வந்து வாங்க தெரியாமல் இந்த பெரிய மல்லி சொல்லுவாங்கள்ல, குண்டு மல்லியா, அந்த மல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் அவங்கக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து என்கிட்ட பேசும்போது நான் அவங்கக்கிட்ட ஜிப்சி ஃப்ளவர் போகலாம் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க ஃபைனலாக வந்து இந்த பூ தான் வந்து கொடுத்தாங்க. அதனால் நான் இதே வந்து ஓரளவுக்கு நீட்டாக வச்சுட்டேன். இவங்களோட ஜுவல் செட் பார்த்திங்கன்னா, இங்கே மடிப்பாக்கமில் அப்ஷா கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் இருந்து தான் புக் பண்ணியிருந்தாங்க. உங்கள் யாருக்காவது இவங்கக்கிட்ட ஜுவல் புக் பண்ணணும் அப்படின்னா, நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஜுவல்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் காஜல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு ப்ளஷ் எல்லாமே நான் போட்டு விட்டுட்டேன். ஃபைனலாக வினோவோட லுக் வந்து எப்படி இருந்தது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த மேக்கப் ஒர்க் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வினோதினிக்கு வந்து ஜனவரி 20th தான் வெட்டிங். சீக்கிரமாகவே வந்து அந்த வீடியோவுமே நான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் வெட்டிங்கு. இது வரைக்கும் எனக்கு கிறிஸ்டியன் வெட்டிங்கோ இல்லை முஸ்லீம் வெட்டிங்கோ எனக்கு புக் ஆனதே கிடையாது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் பண்ண போகிற ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்டியன் வெட்டிங் வினோதினிக்கு தான். சீக்கிரமாக அந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்துடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.